28 ஆண்டுகள் நான் நீதிபதியாக இருந்திருக்கிறேன். அந்த நீதிபதியாக இருந்தால் உயர் நீதிமன்றத்தில் 1 லட்சம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு தீர்ப்பு கூட நான் சத்தியமாக சொன்னதில்லை, எல்லாம் அவர் சொன்னதுதான். என்னுடைய போஸ்டர் பத்திலாம் ஜட்ஜு போஸ்ட், அது அவர் என்னுடைய களத்திலே போட்ட பிச்சை. என்னுடைய களத்திலே முருகன் போட்ட ஒரு ஸ்வீட்டு, அது எல்லாத்தையும் போட்டிருக்காரு. அதுல ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு பிச்சையை போட்டார். அதுதான் உயர் நீதிமன்ற நீதிபதி என்பது. சொன்ன தீர்ப்பெல்லாம் அவர் சொன்னது, நான் சொன்னதல்ல. அதான் எனக்கு தெம்பே முருகான் கண்ண முன்னும் ஓடி வந்துடுவாருங்க, அவ்வளவுதான். ஏனென்றால் சத்தியம்தான் நிற்கும், நேர்மைதான் நிற்கும். அந்த சத்தியம் நேர்மை எங்கே இருக்கோ அங்க ஓடி வந்து விடுவார். ஏன் தெரியுமா? அதான் முருகா முருகா முருகான முருகன் வரமாட்டாரு. எங்க உண்மை இருக்கோ அங்கேதான் வருவாரு. பிடிக்கு துணை திரு மென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என நாமங்கள். முருகா முருகா முருகான வரமாட்டாரு. நெஞ்சு கரெக்டா இருந்துச்சுன்னா, உள்ளம் சரியாக இருந்தால் முருகன் ஓடோடி வருவார். வா என்றால் வருவார். நமக்கு முருகன் வரலைன்னா உலகத்துல யாருக்குமே வரமாட்டார். ஏன் தெரியுமா? நாம் முருகனை கொண்டாடுகின்ற அளவுக்கு பிறர் கொண்டாடி இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. 368 பேர் செஷன்ஸ் நீதிபதிக்கு போட்டியிட்டார்கள். 6 வேகன்சி. அதுல 3 பிசி, ஒரு எஸ்சி எஸ்டி, 2 ஓசி. நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த ஓசியில் வந்தாப்பேன். 18 பேர்கள், அதாவது 368 பேரில் முருகன் என்னை முதலாவதாக தமிழ்நாட்டிலேயே தேர்ந்தெடுத்தார். குமரப்ப செட்டியாரால் நேமம் கோயிலுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் தெரியுமா? அவர் தான் முதல்ல காவடி எடுத்தார். அவர் அதனாலதான் இந்த செட்டியார் சமூகம் இன்னைக்கு கீழே விழுந்து போகாம இருக்கு. பர்மா போச்சு, சிலான் போச்சு, செய்வோன் போச்சு. ஆனால் நகரத்தார் சமூகம் கீழே போகவில்லை. அதுக்கு என்ன காரணம்? பக்தியும் அவருடைய தர்மமும் தான் காரணம். பக்திக்கு வயது கிடையாது. ஒரு பையன் ஓடி வந்தேன், சின்ன பொடி அப்படி போறேன், ருத்ராட்சி போட்டிருக்கான். பழனி மலையில பழனி ஆண்டவர் நடக்கிற மாதிரி இருக்கு. பழனி எப்போதுமே பக்திக்கு வயது இல்லை. எந்த வயதிலும் பக்தி வரும். எந்த வயதிலும் பக்திக்கு பலன் உண்டு. தெரிஞ்சு செஞ்சாலும் உண்டு, தெரியாம செய்தாலும் உண்டு. அதே மாதிரி தர்மம் தெரிஞ்சு செஞ்சாலும் உண்டு, தெரியாம செய்தாலும். தெரியாமலும் தர்மம் செய்யறான், அவனுக்கும் பலன் உண்டு. அதுபோல் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கின்ற தர்மங்கள் என்றுமே தொடர வேண்டும்.